IAS by Heart conducts India's largest UPSC scholarship exam 2021. Scholarship up to 100% of worth rupees 1 crore. Online exam starts April 24th. Register now. பிஹைண்ட் விட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய நடிகர் விவேக் அவர்கள் மரணத்திற்கு பிறகு வந்துட்டு எல்லாருமே இன்னுமே அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தருணத்துல இப்ப நம்ம கூட வந்துட்டு அந்த உணர்வுகளை பகிர்ந்ததுக்காக நம்ம கூட மும்தாஜ் அவர்கள் இருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். நீங்க அவர் கூட நடிச்சிருக்கீங்க, அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் ஸ்பேஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஒரு நிமிஷத்துல வந்து அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் when you came to know? எங்க இருந்தீங்க நீங்க அப்போ அது கேள்விப்பட்டப்போ? நான் வீட்ல தான் இருந்தேன். And உங்க பேர் என்ன? Sorry, I didn't get your name. பாலா. Bala. Bala, I know this ever since I've woken up. But இப்போ when I heard you saying it, that அவங்க இல்ல, I think it has just hit me just now to that level. நான் அவரோட படத்துல மட்டும் இல்ல, நடிகர் சங்கம் ஷோஸ்ல அது தவிர நிறைய ஸ்டார் நைட் ஷோஸ் அப்ராட், Singapore, Malaysia, Canada, and I've done a lot of work with him. And we were never friends, but whenever you met that man, he never made you feel that you're not a friend. You know, that is what was, I think I will miss the most about. Now, I don't know, it just it's sinking in right now. I'm a little bit lost for words. சில நடிகர்கள் மட்டும்தான் வந்துட்டு நடிகர்களா இருப்பாங்க. ஆனா சில நிறைய நடிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா நடிகர்களாவே மட்டும்தான் நமக்கு வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆவாங்க. பட் ஒன்லி வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அவங்க மோர் தென் அன் ஆக்டரா வந்துட்டு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா நமக்கு மைண்ட்ல எப்பவுமே ரெஜிஸ்டர் ஆன ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் விவேக் அவர்கள். Absolutely, ரொம்ப அருமையான மனிதர். அண்ட் நிறைய வாட்டி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நாட் ஓன்லி அவங்க சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் கிடையாது, அவங்க சோஷியல் ரிஃபார்மேஷனுக்காக அவங்க டயலாக் ஸ்கிரிப்ட்லயே கூட he will use that, அண்ட் அது கூட அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. அது தவிர he was a man of class. ரொம்ப கிளாஸியான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு மனிதர், ரொம்ப ரெஸ்பெக்டோட நடந்துறவங்க. And that you cannot say about many people. So he had that class, decency, and he had that in him. அவர் கூட நடிச்சப்போ வந்துட்டு முக்கியமா நான் கேட்கறது நினைக்கிறது வந்து குஷி படம். குஷி படத்துல வந்து நீங்க அவர் கூட ஷேர் பண்ண அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் பத்தி இன்னைக்கு நான் அது வந்து கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேன் யூ ப்ளீஸ் ரிகலெக்ட் அண்ட் டெல் அஸ் எப்படி இருக்கும் அந்த டைம்ல அவரோட ஷூட் பண்ணப்ப? அதுதான் நீங்க அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதா? குஷி செட்ல அந்த என்னோட இன்ட்ரோடக்ஷன் சீன் தான் was the first shot of குஷி for me. And நான் இப்போதான் அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் that அது ஒரு ஷாட் வேர் நான் அவர் கையில் ஃபால்ஸா ஒரு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. and I have to help him cross the road. And நான் அவர் கை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடியில இருந்து கண்ணாடி எடுத்துட்டு he keep checking me out kind of a scene. நான் திரும்பி பார்த்தா he will adjust and he'll again act like a blind person. I remember every time that நான் அவங்க திரும்பி பார்க்கும்போது I would burst out laughing and we had to take a retake. And அந்த டைம்ல தெரிஞ்சிருச்சு that this scene and these will all be like iconic scenes because நடிக்கும் போது when the artist starts enjoying a particular scene, audience enjoys it more. So அத பத்தி பேசினா it brings a smile to my face. And it's not that our sadness is any less. நாங்க எவ்வளோ க்ளோஸ் குவார்டர்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி once in a while பேச கூட கிடையாது. ஆனா எனக்கு அப்படி எஃபெக்ட் ஆயிருக்கேன்னா I can't even imagine அவங்க ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ், கடைசியா நீங்க எப்ப மேம் அவரை மீட் பண்ணீங்க இல்ல பேசுனீங்க எப்பயாவது கடைசியா? do you remember? That is the sad part, Bala. எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. I remember when I heard that he had lost his child, I wanted to go for condolence and I wanted to meet him. But I was like, ஏற்கனவே அவர் எவ்வளோ துக்கத்தோட கிரீஃப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம் டிஸ்டர்பன்ஸா வேணாம்,
அவங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். Not that close to him to just go and stand at his door. So நான் போல. நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் to remember when I met him last. But I'm not having a memory of it, and that is really saddening for me. I think it was at one of the Nadigar Sangam meetings that I last met him. Now, when I heard about the loss of his child, I did want to go and pay my condolences and my respect, but I was not in situation, and I felt that he needed more space, and I'm not that close. So Napole, but I remember saying a small prayer because there's no bigger loss than the loss of a child for a family. So I remember that part of it. I'm not able to எனக்கு exact figure ஞாபகம் வர மாட்டேது when I last met him, and that is really sad. ஓகே மேம், நீங்க அவர்கிட்ட நீங்க இன்ஸ்பயர் ஆன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய இருந்தது பல. There's not one quality that I can say. அவங்க ரொம்ப intelligent ஆன மனிதர். You can talk about anything under the sun. அத பத்தி அவருக்கு நாலேஜ் ஏன்னா அவர் ஸ்டடி பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்த ஷெட்யூல்ல வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. That kind of a person, and he made you very comfortable. He never had any airs or anything about him. I was 2 films old, and he was already doing very well for himself, but he never had any airs about him of being a star. He was a very respectful person, and that's a very rare breed in the industry or anywhere for that matter. ட்ரூ. ஸோ இப்போ குஷி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய கரியரோட இனிஷியல் ஸ்டேஜ். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பல வருஷங்களா நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவர் ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஆர் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரா? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லைக் இனிஷியல் ஸ்டேஜ்ல பேசும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற மாதிரியோ ஏதாவது? இல்ல, அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்றவங்க. சூப்பர் ஒரு ஷாட் முடிஞ்சா அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷாட் இன்னும் பெட்டரா பண்றதுக்கு. Or maybe really was genuinely appreciating. Best known to him. But அந்த மாதிரி ஒரு artist. As I said, I was new, but he had no airs about himself. He made me comfortable, and he was a very respectful man. Never once did I feel anything like that. He would offer his seat if a woman is standing. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கிட்ட நிறைய பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸ். I have worked with him in 4 films, and not once did I ever feel that oh God, it's him. He used to be like, oh Vivek sir, you know, it's jolly-ஆ இருக்கும், ஷூட் நல்லா போகும், சிரிச்சுட்டே இருக்கலாம், and ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுவேன். He was the one who insisted I should dub for Chellami. Chellami அந்த ஒரு ஆமா best of now sir எனக்கு dub பண்ண விட்டா I would love to do it, and that was my first dubbing experience in Tamil, and he appreciated me for it, and he told the director where yaroda voice set ஆகுது, she's playing herself, let her dub, and I got to dub for that film. ரொம்ப சில பேர் மட்டும்தான், அதுவும் இந்த மீடியா ஃபீல்ட்ல இந்த சினிமா ஃபீல்ட்ல வந்து தான் வளரணும்னு மட்டும் நினைக்காம கூட இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே நிறைய விஷயங்களை கத்துக்கணும், இன்னும் மேல மேல வளரணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணக்கூடிய நபர்களா வெறும் சில பேர் நம்ம வந்துட்டு விரல் விட்டு சொல்லலாம். அப்படின்னும் போது அதில் விவேக் சார் கண்டிப்பா ஒரு மனிதர் அப்படின்றத சொல்லணும். 100%. எஸ். அவருடைய காமெடி சீன்ஸ்லயோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச சீன், உங்களோட ஃபேவரட் சீன் அப்படின்னா எது? You're asking me something very difficult. There is so much. அவர் நடிச்ச சீன்ஸ்லயே வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அப்பவும் அப்பதான் அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பவும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து there are lot of comedians who come and go. பட் ஆனா வந்துட்டு சிரிக்கவும் வச்ச சிந்திக்கவும் வச்ச ஒரே ஒரு ஆளை வந்து
விவேக் சார் மட்டும்தான். எல்லா காமெடியிலயுமே வந்து ஹியூமர் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ 100% ஹியூமர் இருந்துச்சு அப்படின்னா அதுல 100% மெசேஜும் ஈக்குவலா டெலிவர் பண்றதுன்றது எல்லாருனாலையும் முடியாத ஒரு விஷயம். அதை வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ண ஒரு மனிதர். எஸ் கன்வேட் சோ மெனி மெசேஜஸ். எஸ் எவ்வளவோ வந்து ஒரு டைரக்டர்ஸ் அந்த குவாலிட்டி நிறைய டைரக்டர்ஸ் கூட ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்காக அவங்களோட சீன்ஸ் ஓட ட்ராக் அவங்களே எழுத வைப்பாங்க. They will leave it to him to write his script, the dialogues and everything because people recognize that talent in him. Maybe a good messages with the comic timing sense and everything. You know, என்ன காமெடி பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சது by working with Vivek sir. Wow. Because I didn't have to do anything. You're understanding? I was basically not react தான் பண்ணிட்டு இருப்பேன். As the character, na reaction கொடுத்தேன். He was doing all the job. And today when those scenes are appreciated, I think maximum credit I will give it to him. Because if he was not so good in his performance, my reaction wouldn't have come out that way. ஸோ அது வந்து ஒரு அவுட்புட்டா பார்க்கும்போது தான் வந்து நம்ம இப்படி நடிச்சிருக்கோமா அப்படிங்கிறது வந்துட்டு யூ வுட் ஹவ் ஈவன் சீன் இட். இப்படி வந்திருக்கு அந்த சீன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருக்கலாம் அந்த சீன். ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா விவேக் சார் அவர்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் பெரிய விஷயம். மேம் நீங்க வந்துட்டு டு ஹிஸ் ஃபேன்ஸ் அண்ட் டு ஹிஸ் ஃபாலோவர்ஸ் லைக் அவர் வந்து ஒரு காமெடியன் ரசிகனா மட்டும் பார்க்காம அவர் சொசைட்டிக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்றாரு அப்படின்றத அட்மையர் பண்ற எவ்வளவோ பேர் வந்து இப்போ அவரை மிஸ் பண்றாங்க இந்த நிமிஷத்துல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வாட் வுட் யூ லைக் டு சே? Well, I would say first and foremost, God gave all of us and all his family and friends a lot of strength to deal with this loss. And time goes on and people do move on. யாரும் இந்த உலகத்துல ஒரு பெர்மனன்ட் விசாவோட வரல. We are all going to be gone one day. But இந்த மாதிரி ஒரு மனிதரா வாழனா you will always leave an imprint even long after you are gone. And Vivek sir has done exactly that. He's gone too soon from amongst us, but he has left good memories. I don't think you'll find one person அவர் பத்தி தப்பா பேசிருக்கார். அந்த மாதிரி வாழ்றது ஒரு மனிதன். So zero haters. Zero haters சொல்லிக்கலாம். You know, I was not a close friend, but I am feeling affected to some level. And it's a loss for the fraternity, it is a loss for cinema, it is a loss for his family, it is a loss for his fans. There are a lot of people, you know. Society. See, that is society, even during the flood, அவங்க போய் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஏரியால. அதை எல்லாரும் மறக்க முடியுமா? நான் மறக்க முடியாது பிகாஸ் நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். I remember that. And அந்த மாதிரி சின்ன சின்ன யோசிக்கிறதுக்கு உட்கார்ந்து நான் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். And that is what I think each one of us who have loved him shall carry his legacy in some way or the other. With a little bit of kindness in everything we do, I think will be the best tribute. எஸ் எஸ் மேம். மேம் அந்த ஒரு காமெடி சீன் அவரோட ஏதோ ஒரு இத்தனை சீன்ஸ்லேயே வந்து இத்தனை மூவிஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று கேட்டிருந்தேன். லைக் கேன் யூ டெல் அஸ் லைக் இஃப் யூ குட் ரிகலெக்ட் சம்திங்? Everything is there, Pala. Every scene has been this. I haven't cried since morning, but I'm getting a little bit emotional now. Okay. There have been a lot of scenes, and I don't want to pick one. And please leave me at that one. I really don't want to pick one because every scene that I worked with him, I have enjoyed the work atmosphere, and I have those memories shall remain with me as it will be with every human being that he ever interacted. Sure, ma'am. Thank you so much for sharing your views with us. Like கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு வருத்தங்கள் இருக்கோ அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களும் நிறைய பேர் அந்த கண்டிப்பா அந்த வருத்தத்தில் இன்னுமே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு let your prayers also be there for everyone. And thank you so much for joining us. Thank you so much, Bala, and God bless everybody. May rest in peace. Thank you, ma'am. Thank you so much. Thank you so much.
IAS by Heart conducts India's largest UPSC scholarship exam 2021. Scholarship up to 100% of worth rupees 1 crore. Online exam starts April 24th. Register now.